5 கிளாத் போட்டுக்கலாம். பெரியவங்க வந்து குழந்தைங்கள வந்து உங்கள மாதிரி பாப்பாவாக இருந்தால் 20லேருந்து 25 போட்டுக்கலாம். சின்ன பாப்பா வந்து 40 போட்டுக்கலாம். ஓகேவா? இங்கே தான் வந்து லிக்விட் போடணும், இங்கே கம்ஃபர்ட் போடணும். நம்ம ஐஎஃப்பி லிக்விட் யூஸ் பண்ணுறதுனால கம்ஃபர்ட் தேவையில்லை, வெறும் லிக்விட் மட்டும் போதும். போட்டு டோரை க்ளோஸ் பண்ணிக்கணும். மிஷினோட பவர் ஆன் பார்த்தீங்கன்னா ஏஏ ப்ரோக்ராம் ஸ்மார்ட் சென்ஸ். நான் விருப்பப்பட்ட துணியை போடுறது. மிக்ஸ் டெய்லின்றது எல்லா துணியும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிறதுக்கு. காட்டனு, பாலிஸ்டரு, உள்ளன்ஸு அதெல்லாம் போட்டுக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஸ்மார்ட் சென்ஸ் பார்த்தீங்கன்னா நான் விருப்பப்பட்ட துணிங்க போடுறது. எக்ஸ்பிரஸ் எங்கேயா டைமிங் கம்மியாக இருக்கிறது, வெறும் 28 நிமிஷம் தான். இது வந்து எங்கேயா ஃபங்க்ஷன் போய்ட்டு வர அழுக்கு கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி துணி யூஸ் பண்ணிக்கலாம். பிளாங்கெட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ஷீட்டு, பெட் கவரு, தலைகாணி உரம், ஸ்வெட்டர் அதெல்லாம் போட்டுக்கலாம். ஓகேங்களா? பேபி வேர் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க துணிங்க மட்டும் போட்டுக்கலாம். ஜீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி ஜீன்ஸாக இருந்தால் ஒரு 5லேருந்து 7 போடுங்க. நைட் ஜீன்ஸாக இருந்தால் ஒரு 10 துணி போட்டுப்பாங்க. ஆன்டி அலர்ஜென் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் பேஷண்ட் மாதிரி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்க கிளாத்தஸ் மட்டுமே யூஸ் பண்ணுறது. எதுக்காகனா இது வந்து ஜெம்ஸு, கிருமி எல்லாம் இருக்கும். அவங்க வந்து 10 நாளைக்கு ஒரு முறை, வாரத்தில் ஒரு நாள் வாஷ் பண்ணுறதுக்கோசம் இந்த ப்ரோக்ராம். ஸ்டெயின் ஃபைட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை பழக்கமாகிடுச்சு அது. ஸ்டெயின் ஃபைட்டர் பார்த்தீங்கன்னா இந்த டீ கரை, காஃபி கரை, கிரீஸ் கரைலாம் இருப்பாருங்க, அதுக்காக இந்த ப்ரோக்ராம். அடுத்து டெலிகேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமிக்கச்சா போடுவீங்க, ஸ்டோன் பண்ண சாரீஸு, ஒர்க்கிங் சுடிதார்ஸ் அதெல்லாம் போடுறது. மை சைக்கிள்ன்றது நான் விருப்பப்பட்ட துணியை எதுனா போட்டுக்கலாம். எப்படி போட்டாலும் எனக்கு வாஷ் ஆகும். மை சைக்கிள் வச்சு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா மை சைக்கிள் 3 நிமிஷம் கழிச்சு ஸ்டார்ட் அப் ஆகும். இப்போ ஏஏல உங்களுக்கு வாஷு, ரின்ஸு, ஸ்பின்னு 3மே ஆக்டிவேட் ஆகும். துவைக்கும், அலசும், பிழியும் 3மே ஆக்டிவேட் ஆகும். எனக்கு உள்ளே ஊற வைக்கணும் அப்படின்னா இதை ஒரு 4 முறை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சோப்புன்ற எல்இடி எரியும். சோப்புன்றது உள்ளே ஊற வைக்கிற ஆப்ஷன். அதே மாதிரி ரின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை, ஸ்ப்ரே ரின்ஸுக்கு தான் ஒரு முறை. அது மாதிரி நம்ம 4-5 முறை வரைக்கும் இதில் பண்ணிக்கலாம். 5 முறை வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக எனக்கு அலசி கொடுக்கறதுக்கு எல்இடியை நம்ம பிளிங்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து ஸ்பின் வந்து பார்த்திங்கன்னா நான் வெளியே துவைச்சிட்டு அணைச்சிட்டு எனக்கு பிழிஞ்சு மட்டும் கொடுத்தா போதுன்னா ஸ்பின் வச்சிட்டோன்னா ஒரே முறை பிழிஞ்சு கொடுக்கணும். 10 நிமிஷம் ஆகும். 1 மணி நேரம் 10 நிமிஷம். ஓகேங்களா? டைம் டிலே, நான் எங்கேயாவது வெளியே போகிறேன், நான் போய்ட்டு வரதுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த ஸ்மார்ட் சென்ஸ் 1 மணி நேரம் போதுன்னா நீங்கள் போய்ட்டு வரதுக்கு 2 மணி நேரம் ஆகுதுன்னா டைம் டிலேயில் 1 மணி நேரம் டைம் செட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்துருங்க. இது 1 மணி நேரம் ப்ளஸ் இது 1 மணி நேரம் மொத்தமாக சேர்த்து 2 மணி நேரம் ஆக்டிவேட் ஆகும்போது நீங்கள் போய்ட்டு வரதுக்கு கரெக்டாக ஓடி முடிஞ்சு எண்டு வந்துடும். எந்த ப்ரோக்ராம் முடிஞ்சாலும் இங்கே எண்டு வந்துடும்.